ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரீஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஜிஜி எனக்கு மெசேஜ் வரல அப்படின்னும் ஹன் போன்ல ஆனா மெசேஜ் இருக்கிறதையும் பார்த்துட்டு ரெண்டு பேரும் கன்ஃபியூஸா இருந்தாங்க. அதோட தான் முடிஞ்சுது. ஹன் என்ன ஆயிருக்கும்னு யோசிக்கிறதுக்குள்ள ஜிஜி பாக்குறா. எது எப்படியோ, ஆனா நீ எனக்கு மெசேஜ் அனுப்புனன்னு தெரிஞ்சது இல்ல, என் மேலதான் தப்பு, அதனால பரவாயில்ல, இப்ப நான் கூல் ஆயிட்டேன், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹன் அங்க இருந்து வெளியே அனுப்புறா. ஜிஜி சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் ஜியாவை பாக்குறதுக்கு சூலான் வரான். உனக்கு பிடிச்ச கேக் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப சூலானுக்கு மெசேஜ் வருது, ஜிஜியும் ஹன்னும் ஒன்னு சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ண ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. ஹை சூப்பர் அப்படின்னு சூலான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏதாச்சு ஹன்னுக்கு என்னாச்சு அப்படின்னு ஜியா கேட்க ஆரம்பிக்கிறா. சூலானுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எதுக்கு அவனை பத்தி இவ்வளவு ஈஸியா விசாரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறான் சூலான். அடுத்த நாள் சூலானோட கஃபேல ஜிஜி ஹன் ரெண்டு பேரும் அவங்க ப்ராஜெக்டுக்காக பேப்பருக்காக மீட் பண்றாங்க. ஹன் அவளுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான்ல, இது எல்லாமே நானே எழுதுனது, இதை பார்த்தாலே உனக்கு பேப்பர்ல என்ன எழுதணும்னு ஒரு ஐடியா வரும்னு ஹன்னு சொல்ல, எல்லாமே நீ எழுதுனதுதான், நான் கேட்கிற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா, லிட்ரேச்சர் ரிசர்ச் மாடல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, எந்த பேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்ல 56 அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஹன் சொல்றான். எப்படி எல்லா பேஜையும் ஒருத்தங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும், கீவேர்ட் சர்ச் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க 52 அப்படின்னு சொல்ல திருப்பி வேகமா ஜிஜி பாக்குற, அதுவும் கரெக்டா இருக்கு. இங்க பாரு, நானே என் கையில எழுதுனேன், நான் மறக்கிறதுக்கு சான்ஸே இல்ல, எனக்கே டெஸ்ட் வச்சிட்டு இருக்காத அப்படின்னு ஹன்னு சொல்றான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம மீஃபா தனியா உட்காந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கா. அங்க போற நம்ம யுவான் லேசா எட்டி பாக்குறான். யுவானோட அந்த காஸ்பிளேட் போட்டோலாம் இருக்குல்ல, அததான் பார்த்துட்டு வாவ் கியூட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவ. அப்படி என்ன பாக்குற அப்படின்னு யுவான் கேட்க, இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காஸ்பிளேயர் அப்படின்னு இவ திரும்பி பார்த்துட்டு யுவான் அங்க நிக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறா. என்னது இவனா அப்படின்னு வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. யுவான் சிரிக்கிறான். அவனும் பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு, சாப்பிடலாமா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, அங்க மீஃபாக்கு மட்டும் ரெண்டு பெரிய பவுல் நிறைய சூப் வருது. அது வந்து ஒன்னு எனக்கு, ஒன்னு ஜிஜிக்கு வாங்கிட்டு போறேன், அது இன்னும் பார்சல் பண்ணலன்னு சொல்ல, நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு பார்சல் பண்ணி கேட்டீங்கல்ல, அதுவும் வந்துருச்சு, அதையும் கொடுக்குறாங்க, சரியான திணி பண்டாரமா இருப்பா போல நம்ம மீஃபா, எனக்கும் ஒரு நூடுல்ஸ் பவுல் கொண்டு வாங்க அப்படின்னு அவகிட்ட யுவான் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் நமக்கு ஜிஜியையும் ஹன்னையும் காட்டுறாங்க. இன்னும் 1 மணி நேரம் கிளாஸ் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல மத்த எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணு, நான் உன்னை அப்புறமா பாக்குறேன் அப்படின்னு ஹன் அங்க இருந்து கிளம்பி போறான். ஹன்னு காஃபி அப்படியே மிச்சம் வச்சுட்டு போயிட்டான்ட்டு அந்த காஃபியை எடுத்து குடிச்சிட்டு ஜிஜி காசை மிச்சம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க யுவான் இருக்கிறதையே மறந்துட்டு நூடுல்ஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கு மீஃபா எல்லாத்தையும் வெளு வெளுன்னு வெளுத்துடுறா. ஆனா அதுக்கப்புறம் யுவான் முகத்தை பாக்குறதுக்கு பண்ணி மாதிரி சாப்பிட்டோமோன்னு அவளுக்கே அவமானமா இருக்கு. அங்க இருந்து மின்னல் வேகத்துல கிளம்ப ஆரம்பிக்கிறா. என்ன பார்த்து என்ன நினைச்சிட்டு இருப்பான், பண்ணி மாதிரி சாப்பிடுறா பாரு நினைச்சிட்டு இருப்பான்ல அப்படின்னு மீஃபா புலம்பிட்டு ஐயோ பில்லு பே பண்ணாம வந்துட்டோன்னு திரும்ப கிளம்புறா. அதுக்குள்ள அங்க யுவான் வந்துடுறான். நான் பே பண்ணிட்டேன், என் நம்பர் வேணுமா அப்படின்னு கேக்குறான். உங்க நம்பரா அப்படின்னு மீஃபா வலிய ஆரம்பிக்க, ஆமா எனக்கு காசு அனுப்பணும்ல அப்படின்னு சொல்ல மீஃபாக்கு முகமே வாடிடுது. ஓ அதுக்குதானா, சரி சரி கொடுங்க அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க மறுபடியும் நம்ம ஜிஜி ரூம்க்கு வந்துட்டு ராத்திரி பகலா தூங்காம பேப்பரை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவளுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும்னா பேப்பர் பப்ளிஷ் ஆகணும்ல. சீக்கிரமா முடிச்சுட்டு அடுத்த நாள் காலைல மறுபடியும் கஃபேக்கு போயிட்டு அங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டு நைட் ஃபுல்லா தூங்காம லேசா அங்கேயே கொஞ்ச நேரம் தூங்கி போயிடுறா. அங்க ஹன்னு வரான். முகத்துல இருந்து முடிய லேசா ஒதுக்கி விடுறான். ஆனா அப்பயும் அசையாம தூங்குறத பார்த்துட்டு ஹன்னு தலையிலே ஓங்கி ஒரு அடி, போதும் எந்திரி அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஜிஜி ஏஞ்சிடுறா. நான் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன், ஒரு தடவை நீங்க செக் பண்ணீங்கன்னா சப்மிட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அதை லேப்டாப் அவன்ட்டு கொடுத்துட்டு போனை தொடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை கையில எடுக்கிறா. தொடச்சானா புது போனுங்கிறது தெரிஞ்சிருமே அப்படின்னு ஹன்னு பயப்படுறான். இங்க வந்து கொஞ்சம் இதை பாரு அதை பாரு அப்படின்னு கூப்பிட்டு அவளை அப்படி பேசி டாபிக்க மாத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அப்பயும் போனை தொடக்கிறத அவன் நிறுத்தாமலே இருந்துட்டு இருக்கா. ஒரு மாதிரி ஹன்னுக்கு ஆயிருது. போனை கீழே வைக்க போறியா இல்லையா, எனக்கு நர்வஸா இருக்குன்னு சொல்ல சரி சரி வச்சிடுறேன் அப்படின்னு உடனே ஜிஜியும் கீழே வச்சிடுறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து எல்லாமே கரெக்டா இருக்கு, பப்ளிஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹன்னு ரெஸ்ட் ரூம்க்கு போயிடுறான். பப்ளிஷ் பண்ணி முடிச்சிட்டு அடுத்து வேகமா போனை தொடக்கலான்னு கவரை முதல் தடவையா காட்ட போன் பார்த்தா புதுசா இருக்கு. அப்ப இந்த கவர் மட்டும் தான் ஒரு வேலை பழசா இருக்குமோ, அதை எடுத்து பார்த்தா உண்மையாவே போன் புத்தம் புதுசா இருக்கு. அந்த பக்கமா வர சூலான் இருக்கிறதுலே புது மாடல் வாங்கியிருக்க, ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு அப்படின்னு கேட்டு வேற போயிடுறான். ஹன்னு அங்க வரான். ஜிஜி பயங்கர ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஹன்னுக்கு ஏதோ மெசேஜ் வருது, பார்த்தா ஜிஜி தான் காசு அனுப்பிச்சிட்டு இருக்கா. என்னால ஃபுல்லா ஒரே பேமெண்ட் பண்ண முடியாது, ஆனா ஹோட்டல்ல வாங்கின சம்பளத்தை உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பிடுறேன்னு சொல்ல சரி பரவாயில்ல அப்படின்னு ஹன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து போயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் வேகமா வந்து உட்காந்துட்டு சோகமா இருக்கா நம்ம மீஃபா. இங்க பாரு, எனக்கு வந்து என் ராசிப்படி இப்ப தடைகள் வர நேரம் ஆச்சு, எப்பவுமே நேரத்துக்கு வந்துட்டு போஸ்ட் பண்ணிருக்கணும், இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு, ஆனா யுவான் அவரோட காஸ்பிளே போட்டோ எல்லாம் போஸ்ட் பண்ணவே இல்ல, அப்படி பண்ணலன்னா அவரால் காம்படிஷன்ல கலந்துக்க முடியாதுன்னு சொல்ல அமைதியாரு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஜிஜி அங்க இருந்து போறா. இங்க மறுபடியும் அந்த பொண்ணு யாருன்னே தெரியாம நம்ம ஜிஜிக்காக ஒரு மேக்ஸ் புதிர் ஒண்ணு எழுதி அந்த புக்குக்குள்ள வச்சுட்டு ஹன்னு போறான். ஜிஜி அங்க வரா, அதை சால்வ் பண்றா. திருப்பி அடுத்தது நாள் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஹன்னு. அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு, சரியான கில்லாடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட வந்து இந்த புக்கை எடுக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு பார்த்தா, ஆனா அதுக்கு ஒரு மாதிரி ஹன்னுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நேரா போயிட்டு அந்த புக்ல நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு எழுதி வச்சு
முடிச்சிட்டு வந்துடுறான். இங்க இன்னொரு பக்கம் யுவான் வரான். வந்து மீஃபா கிட்ட என்னால கலந்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், என் ட்ரெஸ் ஸ்பாயில் ஆயிடுச்சு, யாரோ வந்து டைலர் பிச்சிட்டாங்கன்னு சொல்ல, இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு, நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பாக்குறேன் மீஃபா அங்க இருந்து வாங்கிட்டு போறா. யுவானை பாக்குறதுக்கு ஹன்னு வரான். என்னடா ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்க, எனக்கு ஒரு புக்கு கண்டுபிடிச்சு தரணும், கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இங்க மீஃபா வீட்டுக்கு வந்துட்டு எப்படியாவது இதை நம்ம ஸ்டிச் பண்ணியே ஆகணும்னு அன்னைக்கு நைட் ஃபுல்லா தூங்கல, டுட்டோரியல்ஸ் பார்த்து விழுந்து விழுந்து இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலை நேரா யுவானை போய் பார்த்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏன் நீ ஒரு மாதிரி இருக்கன்னு யுவான் கேக்குறான். இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க போய் போட்டோ ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, போயிட்டு நம்ம யுவானும் போட்டோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். நல்லா தூங்கி போயிடுறா. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம மீஃபா கரெக்டா தூங்கி எந்திரிச்சிட்டு சரி ஓகே இப்ப நிலைமை என்ன இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சிட்டு இருக்கான் யுவான். உன்னாலதான் அப்லோட் பண்ணிருக்கேன், அதனால உனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா நீ என்கிட்ட கேட்கலாம், அதை நான் நிறைவேற்றி வைப்பேன்னு சொல்ல, என்ன கேட்கறதுன்னு தெரியலையே அப்படின்னு மீஃபா ஒரு பக்கம் எக்ஸைட் ஆயிட்டு இருக்கா. அப்போ இங்க இருக்கிற எல்லாருமே என்னடா நீ பார்க்க வேண்டியதானே, அந்த மேக்ஸ் எழுதுற பொண்ணு யாருன்னு பார்க்க வேண்டியதானு சொல்ல, நான் ஆல்ரெடி மீட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் அங்க ஜிஜி வரா, புக் எடுத்து பாக்குறா. மீட் பண்ணலாமா, இதே இடத்துல மீட் பண்ணலாம், டைம் போட்டிருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஜிஜியும் ஹாப்பி ஆயிடுறா. சிரிச்சுட்டே இப்ப வெளியே வரா. மீஃபா அங்க வந்துடுறா. வந்துட்டு நிறைய காசு எனக்கு கொஞ்சம் செலவாயிருச்சு, அதனால என்கிட்டதான் நிறைய காஸ்ட்பிளே பொம்மைலாம் இருக்குல்ல, அதை விற்க போறேன், அது விற்கிறதுக்கு தான் போயிட்டு இருக்கேன், ஆன்லைன்ல விளம்பரம் போட்டிருந்தேன், இப்ப விக்கிறதுக்கு போயிட்டு இருக்கேன், இப்பன்னு பார்த்து சார்ஜ் தீர்ந்து போச்சு போன்ல அப்படின்னு மீஃபா புலம்புறா. இங்க பாரு, ஆன்லைன்ல மீட் பண்ண ஆளுங்க எல்லாம் போன் இல்லாம பார்க்க போகாத, ஏன் போன் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்ட் கூட இல்லன்னு சொல்ல, பாஸ்வேர்ட் கூட போடாம எதுக்கடி போன் வச்சிருக்கேன்னு திட்டிக்கிட்டே மீஃபா போனை வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. இங்க சூலானோட கடையில தான் மத்த எல்லாருமே, அதாவது நம்ம ஹன்னு சியா அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டே கொஞ்சம் ஏஞ்சல பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, இன்னும் போலையா அப்படின்னு சூலான் கேட்க, அதோ போறேன், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு ஹன்னு சொல்றான். என்ன கதை அப்படின்னு சியா எல்லா கதையும் கேட்டு வாங்கிக்கிறா. அந்த பொண்ணு யாரு எனக்கே பார்க்கணும் போல இருக்கு, இன்ட்ரோடியூஸ் பண்றா அப்படின்னு சியா சும்மா பேச்சுக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அடுத்து பார்த்தா நம்ம மீஃபா திருப்பி வந்துட்டு இருக்கும் போது கிளம்பி போயிட்டு இருக்கால ஆன்லைன்ல திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. அப்ப யுவான் பாத்துடுறான். யுவானை பார்த்ததுமே ஹாய் இவ பல்ல காட்டி சிரிக்க, நீ எங்க போற அப்படின்னு யுவான் கேக்குறான். அவ ஆன்லைன் கதையே சொல்றா. ஆன்லைன்ல ஒரு பையனை தனியா பார்க்க போறா, இது வந்து ரொம்ப டேஞ்சரா இருக்கும், நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யுவானவ கூடயே கிளம்பி போயிட்டு இருக்கான், உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு பையன் வரான். ஹாய் நீதானா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீஃபா கூப்பிட்டு உட்கார வைக்கிறா. ஆனா அந்த பக்கம் இந்த பையன் திரும்பி பார்த்தா யுவான் அவனே பார்த்து குறுன்னு முளைச்சிட்டு இருக்கான். அந்த பையனுக்கே கொஞ்சம் பயம் ஆயிடுது. அதெல்லாம் கண்டுக்காம மீஃபா உள்ள இருந்து கொஞ்சம் பொம்மை எல்லாம் எடுத்து வச்சு பக்காவான கண்டிஷன் இருக்கு, ஓகே தானேன்னு கேட்க, சி இதுக்குதான் அவ வந்திருக்காளா, நான் கூட ஏதோ டேட்டுக்கு வந்திருக்கா போல நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எது போலாமா அப்படின்னு யுவான் கேக்குறான். வித்து முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் மீஃபா அங்க இருந்து கிளம்புறா. ஆனா போற வழியில ஜிஜியோட போனை அங்கே விட்டு வந்துடுறா. இங்க நம்ம ஜிஜி நேரா கிளம்புறா, லைப்ரரிக்கு போயிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறா. கரெக்டா அதே நேரமா பார்த்து ஹன்னு வந்துட்டானா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க, ஹன் அந்த பக்கம் இல்ல, எங்க ஆளை காணான்னு யோசிச்சுட்டு 2 பேருமே ஒரே புக் ஷெல்ஃப்ல ஆப்போசிட் சைட்ல இருக்காங்க. ஆனா அப்பன்னு பார்த்து ஜிஜியோட நம்பர்ல இருந்து கால் வருதுங்கிறதால லைப்ரரிக்குள்ள இருந்து பேச முடியாதேன்னு ஹன் அங்க இருந்து வெளியே போறான். ஜிஜி உங்க உள்ளேயே வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஜிஜி எதுக்கு போன் பண்ண அப்படின்னு ஹன்னு கேட்டுட்டு இருக்க, இல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், என்கிட்ட வந்து இந்த போனை விட்டு போயிட்டாங்க, நான் இன்னொரு ஒரு 20 நிமிஷம் தான் இங்க இருப்பேன், சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்ல, நானும் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேனே அப்படின்னு ஹன்னு சொல்றான். ஆனாலும் ஜிஜியோட போன் அங்க மாட்டிட்டு இருக்கே அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா இந்த டைமை யூஸ் பண்ணிட்டு ஜியா அங்க வந்துடுறா. அந்த புக் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு வந்து பார்க்கும்போது ஜிஜி எங்க உட்காந்துட்டு இருக்கா. என்னது ஜிஜி தான் அந்த பொண்ணா, அவங்க 2 பேரும் மீட்டே பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன இந்த புக்கு கையில வச்சிட்டு இருக்க அப்படின்னு சியா கேட்க ஆரம்பிக்கிறா. இல்ல அது ஒண்ணும் இல்ல, ஒருத்தரை பாக்கிறதுக்காக வந்திருக்கேன்க்கா, நீங்க புக்கு தேடுறீங்களா, நான் வேணா எடுத்து கொடுக்கவா அப்படின்னு கேட்க, இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சியா அங்க இருந்து கிளம்பிடுறா. போயிட்டு போனை வாங்கிடுறா. நம்ம ஹன்னும் போன்ல பாத்துட்டு இருக்கான். என்னது கேர்லெஸ்ஸா இருக்கா, ஒரு பாஸ்வேர்ட் கூட போட்டு வைக்கல, 3 ஹார்ட் போட்டு யாரையோ சேவ் பண்ணிருக்கா, ஒருவேளை உண்மையாவே பாய் ஃப்ரெண்ட் எதுவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம ஜிஜி வெயிட் பண்ணி பார்த்துட்டு மீட் பண்றதுனா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல அவ நம்பரையும் எழுதி அந்த இடத்துல வச்சுட்டு வந்திருக்கா. அவங்க இருந்து போனதுமே சியா நேரா வந்து அந்த போன் நம்பரை எடுத்துட்டு அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு அங்க வர பையன்ட்ட இந்த புக் எடுத்து படிங்க, ரொம்ப நல்ல புக்குன்னு அந்த பையன் கிட்ட எடுத்து கொடுத்து விட்டுறா. இங்க யுவானும் மீஃபாவும் வந்துட்டு இருக்காங்க. நான் இப்ப வந்து கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு யுவான் சொல்றான். கரெக்டா யுவான் நேரா மீஃபாவை அந்த ஹாஸ்டல் வாசல்ல டிராப் பண்றான். மீஃபா சொல்றா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா, ஏதாவது ஒரு ஆபத்துல கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீங்க எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ முன்னாடி வந்தீங்கல்ல, சோ ஃப்ரெண்டா இருக்கலாமான்னு கேட்க யுவான் அமைதியா இருக்கான். உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல போல அப்படின்னு மீஃபா அங்க இருந்து சிரிச்சுட்டே கிளம்புறா. யுவான் அவனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். கரெக்டா இங்க ஹன்னு திரும்ப வரா. ஜிஜி மேல லைப்ரரி வாசல்ல இடிச்சிடுறான். டேட்டுக்கு போயிட்டு வந்த போலன்னு ஹன்னு கேட்க, இந்த மாதிரி டேட்டுக்கு தானே போறேன்னு நினைச்சிட்டு போனா ஜிஜி அந்த பையனை பாக்குறதுக்கு, இல்ல டேட் மாறி ஆனா டேட்டு கிடையாது, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. லைப்ரரியில இருக்க அந்த பையனை பார்க்க போனதுக்கு. ஆனா ஹன்னி வெளியே போயிட்டு பாய் ஃப்ரெண்ட பாத்துட்டு வந்தது தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து 3 ஹார்ட் நம்பர்ல இருந்து மெசேஜ் கால் வருது. அது உங்க பாட்டியோட நம்பர்னு தெரியாம நம்ம ஜிஜி கொஞ்சம் பேசிட்டு இருக்கத பார்த்து ஹன்னு கடுப்பாகிறான். நேரா உள்ள போயிடுறான். அந்த புக் எடுக்கிறதுக்காக போறான். அந்த புக் அங்க
உள்ள இல்ல. அதனால அவன் அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிட ஜிஜி பாக்குறா. என்னாச்சு வந்தோடனே இப்படி கத்திட்டு கிளம்பி போயிட்டே இருக்கா, இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. நேரா உள்ள வந்து உட்காந்துட்டு மீஃபா கிட்ட புலம்ப ஆரம்பிக்க அந்த பக்கமா ஷானா வரா. இப்பதான் நீ யாரு எப்படிப்பட்ட ஆளுன்னு அவனுக்கு தெரியுது போல அப்படின்னு சொல்லிட்டு அவ பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே அதெல்லாம் விட்ரி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு மீஃபாவும் கேட்டுட்டு இருக்கா. இதுல ஜிஜியோட போன்ல வேற ஒரு பாஸ்வேர்டை போட்டு வச்சிட்டு இருக்காங்கன்னு. என்ன பாஸ்வேர்ட்னு தெரியாம அவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே நான் கிராக் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் என்னைக்கு மீட் பண்ணோமோ அந்த டேட் அதுதான் போட்டு வச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஜிஜி சொல்ல மீஃபா பாக்குறா. உனக்கும் அவனுக்கும் சண்டைன்னு சொல்ற, ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் நாள் மீட் பண்ணதை ஞாபகம் வச்சுட்டு அதை பாஸ்வேர்டா போடணும் அப்படின்னா அந்த பையனுக்கு அது எப்படி கெட்ட நாளா இருக்கும், அவன் எப்படி உன வெறுக்கிறான் நீ சொல்லுவ அப்படின்னு கேட்க அவனை பத்தி உனக்கு தெரியாது, அவன் என்ன பயங்கரமா ஹேட் பண்றான்டி அப்படின்னு சொல்லிட்டு மீஃபா கிட்ட இன்னும் ஜிஜி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷானா பாக்குறா இதுங்க ரெண்டும் பைத்தியம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க ஹன்னு மறுபடியும் ரூம்க்கு வரான். என்னடா பாத்துட்டியான்னு கேட்க இல்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு என்னால பார்க்க முடியலன்னு சொல்ல என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்க இந்த ஜிஜி இருக்காளே அவளாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹன்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த மேக்ஸ் ஏஞ்சலை விட ஜிஜி உனக்கு முக்கியமா இருக்கா, அதனால தான் பாக்குறதுக்காக கிளம்பி போயிருக்கேன்னு சொல்ல ஆமா அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அதை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு ஹன்னு சொல்றான். உன்னை லிங்க பாக்குறான். யாருக்கு? நம்ம ஜிஜிக்கா. பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல, இருந்திருந்தா எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க எனக்கு தெரிஞ்சு இல்லன்னு தான் நினைக்கிறேன், ஆனா அந்த மேக்ஸ் ஏஞ்சல் இருக்காளே அந்த பொண்ணு கிட்ட புக்ல என்ன இருக்குன்னு பாத்தியான்னு கேட்க அந்த புக்கு இல்ல, யார் வாங்கிட்டு போனாங்கன்னு லைப்ரரியில கேட்டேன், ஒரு பையன் சொன்னாங்க, ஆனா அது கண்டிப்பா மேக்ஸ் ஏஞ்சலா இருக்காது வேற யாரோவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க அடுத்த நாள் லிங்க ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு சிங்கிள்ஸ் டேவா லவ்வர்ஸ் டேக்கு முன்னாடி வரும்ல அந்த டே அன்னைக்கு ஒரு குலுக்கல் மாதிரி ஏற்பாடு பண்ணி யாருக்கு என்னென்ன வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுல எழுதலாம், அந்த சீட்டை யார் வந்து எடுக்கிறாங்களோ அவங்க அவங்களுக்காக வாங்கி தரணும் புரியுதா அப்படின்னு சொல்லி லிங்க ஒரு கேம் மாதிரி அரேஞ்ச் பண்றான். அந்த பக்கமா போற நம்ம ஜிஜியையும் மீஃபாவையும் கூட கூப்பிட்டுக்கிறான். சரி ஓகே அப்படின்னு ஆளாளுக்கு வந்து எழுதி போட்டு ஒரு சீட் எடுக்கிறாங்க. முதல்லயே லிங்க இருக்கானே அவன் ஏதோ காஸ்ட்லி ஐட்டம் ஒன்று காஸ்ட்லியான ஐட்டம் ஒன்று வாங்கணும்னு இருப்பான் போல, அது நம்ம ஜிஜிக்கு வந்துருச்சு. இது எனக்கு வேணாம், இந்த அளவுக்கு காசுலாம் என்கிட்ட இல்லன்னு சொல்ல யுவான் பாக்குறான். அதெல்லாம் இல்ல நீ எடுத்துட்டா வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறான். ஆளாளுக்கு ஒரு சீட் எடுக்கிறாங்க. இங்க நேரா ஹன்னு கிட்ட போயிட்டு நீயும் ஒன்னு எழுதி போடுறான்னு சொல்ல ஹன்னு பாக்குறான். இந்த சம்மைனால சால்வ் பண்ண முடியல, இதை யாரு சால்வ் பண்றாங்களோ அதான் எனக்கு பெரிய கிஃப்ட் அப்படின்னு அந்த சீட் எடுத்து செம்ம எழுதி உள்ள வச்சிடுறான். லிங்க உடனே பார்த்துட்டு எவன் இந்த பைத்தியக்காரன்ட்ட மாட்ட போறானோ தெரியலன்னு யோசிச்சுட்டு அவன் ஒரு சீட் எடுத்து ஹன்னு கிட்ட கொடுத்து விட்டுறான். ஹன்னு யாருன்னு கூட செக் பண்ணாம அமைதியா விட்டுறான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா செக் பண்றான். பார்த்தா யார் வந்துட்டு எனக்கு புக்லயே ஃப்ரெண்ட் ஆனாங்களோ அவங்கள பாக்கணும், அதான் என் ஆசை அப்படின்னு ஜிஜி எழுதியிருக்கா. இத பார்த்துட்டு ஹன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க நேரா வந்து ஹன்னு என்னடா எழுதுனா அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சீயா கேட்க அதுல இருக்கிற சம்ம பார்த்துட்டு இல்ல எனக்கு ஒண்ணு இந்த சீட்டு தேவையே இல்லைன்னு சீயா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. லிங்கு பாக்குறான். இதை சால்வ் பண்ண முடிஞ்ச ஒரே ஆளு ஜிஜி தான் சொல்லிட்டு நீ எனக்கு ஒண்ணு வாங்கி தர வேண்டாம், ஏன் சீட்டை கொடுத்துரு, அதுக்கு பதிலா ஹன் சீட்டை வாங்கிக்கோன்னு சொல்ல மேக்ஸ் ப்ராப்ளமா நான் சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதை வாங்கிட்டு போயிடுறா. ஹன்னு கிட்ட நேரா சீயா போயிட்டு எதுக்குடா மேக்ஸ் எல்லாம் எழுதி போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல சில பேரால தான் என்ன புரிஞ்சுக்க முடியும், அந்த செம்ம யார் சால்வ் பண்றாங்களோ அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதான் நான் நினைச்சுப்பேன் அப்படின்னு ஹன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பார்த்தா நம்ம ஜிஜியும் மீஃபாவும் ரெண்டு பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க தானாவே எழுதிக்கலாம். ஜிஜிக்கு என்ன வேணுங்கிறத மீஃபாவும் மீஃபாக்கு என்ன வேணுங்கிறத நம்ம ஜிஜியும் எழுதியிருக்கா. சோ மீஃபா தான் இந்த மாதிரி என்னோட பெண் பாலை பார்க்கணும், அதாவது யார் எனக்கு புக் ஃப்ரெண்டோ அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சிட்டு இருக்கா. என்ன எழுதியிருக்கேன்னு தெரியல, நான் ரொம்ப ஆசையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி அங்க இருந்து கிளம்பி போறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து யுவான் அங்க வந்துடுறான். அங்க வந்துட்டு மீஃபா கிட்ட சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஆஹா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, ஏதோ என் ஆசையை நிறைவேற்றத்துக்கு தான் வந்திருக்கான் போல, என்ன எழுதியிருக்கான்னு தெரியல ஜிஜி, நம்ம பேர் இவனுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிக்கிட்டே நம்ம மீஃபா யுவானோட கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜிஜி லைப்ரரியில உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹன் வந்துடுறான். என் புக் ஃப்ரெண்ட பாக்கணும்னு எழுதியிருந்தா அதே பேப்பரை வச்சுட்டு நேரா உள்ள வர ஆரம்பிக்கிறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்களா, ஆசை நிறைவேச்சா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆச்சாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.